வனிதாக்கா தனியா வரீங்க? எங்கம்மா உங்க கூட்டாளி ஆளே காணோம்? எங்க அங்கே விட்டு வந்துட்டீங்களோ? கூட்டாளின்னு சொல்லாத பேபி, அவ எனக்கு கூட்டாளியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. அவளை பத்தி என்கிட்ட பேசாத. ஏன் என்னாச்சு? என்ன பண்ணான்னு கேட்காத, என்ன பண்ணலன்னு கேளு. போகி பண்டிகை அன்னைக்கு 2 கிலோ மட்டன் வாங்கிட்டு போனது நானே பார்த்தேன் பேபி. அவ என்னென்ன சமைச்சான்னு சொல்லி அவ வீட்டு கிச்சன் பக்கமா ஜன்னல் ஓரமா நின்று எல்லாத்தையும் வாசம் முடிச்சிருக்கிறேன். நான் போய் கேட்குறேன், குழம்பு இருந்தால் கொஞ்சம் கொடு, என்ன சமைச்சேன்னு சொல்லி கேட்டா அவ சொல்றா, நான் எதுவுமே பண்ணல, ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு இருக்குது, வேணும்னா தரட்டாக்கான்னு கேட்குறா. எவ்வளோ கொழுப்பு இருக்கும். பிரியாணி செஞ்சிருக்கா, குழம்பு செஞ்சிருக்கா, என்னென்னவோ செஞ்சிருக்கா, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வாசம் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் தரது வேணாமா? என்ன பொம்பளாவோ அவள ஃப்ரெண்டா கூட்டாளின்னு வேற சொல்கிறேன். அவள் வரட்டும், அவள் சேர்த்தவே கூடாது நம்ம கூட. ஆமா, அனிதாக்காக்கு மட்டும் தான் போகி பண்டிகை, ஏன் உங்களுக்கு இல்லையா எங்களுக்கு இல்லையா? மட்டனு சிக்கனு சொல்லி எடுத்து திங்காம இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்தவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க? நீங்களும் எடுத்து திங்கலாம் இல்லையா? பணத்தால என்னத்தை தான் செய்வீங்களோ தெரியலையம்மா. எது பணம் கொடுத்து நான் மட்டன் சிக்கன் வாங்கி தின்னுவனா? நல்லா வாங்கி தின்னுவா. பண்டகை நாள் அதுமா நீ செஞ்சிருப்ப, அனிதா செஞ்சிருப்பா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அவ கொஞ்சம், நீ பண்டகை ஓடிடு இல்லையா? அந்த நல்ல எண்ணத்துல தான் போய் ஏம்மா கொஞ்சம் குழம்பு குடிடின்னு கேட்டேன். அதுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஃப்ரிட்ஜில் இருந்து திறந்து பழைய குழம்பு கொடுக்குறா. அவ கைக்கு என்ன வருமோ? நல்லா வருது, வார்த்தை கூட வரமாட்டேங்குது. கெட்ட ஜென்மமே, இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, நாண்டுக்கிட்டு அது என்னது? நாண்டுக்கிட்டு சாவணுமா? அதேதான், அந்த நல்ல விஷயத்த நான் எதுக்கு என் வாயால சொல்லணும்? அதான் உங்களவே சொல்ல வச்சேன். இது எப்படி இருக்கு? ஏதில் போவா நாண்டுக்கிட்டு நான் இந்த குழம்புக்காக சாவணுமா? மூஞ்சும் முகர் கட்டிய பாரு, வளர்ந்து கெட்டவளே. சாவது மட்டும் இல்ல, உயிரோடு வச்சு